ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எமினன்ஸ் அண்ட் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் வந்துட்டு சில விஷயங்களை இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். நானுமே கடைசியில் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் அண்ட் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 2. இன்னொரு வேர்ல்டில் ரீஎன்கார்னேஷன் ஆன நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் சின்ன பையனாக இருக்கிறான். எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எமினன்ஷியன் ஷேடோவ் ஆகணுங்கிறது என் ஆசை அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு சொல்ல ஆல்ஃபான்னு கேட்குறான். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஏன்ஷியன் புக்கில் கல்ட் ஆஃப் டேப்ல உண்மைங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த ஆல்ஃபா சொல்லவும், நான் நினச்சது கரெக்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்கள பற்றி தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லவும், நம்ம ஷேடோவில் மறைஞ்சிருந்து ஷேடோஸை டெஸ்ட்ராய் பண்ணுறவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆமாம் என்னோட ஆசையும் அதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். எமினன்ஷியன் ஷேடோவா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு காக்னேவா நான் இறந்து போயிட்டேன் அப்படிதான் நான் நினச்சேன். இது என்ன இடம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். குழந்தை என்ன அழலன்னு அவங்க அப்பா அம்மா பார்க்கவும், ஓ இப்பதான் புரியுது ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறான். அவனோட சிஸ்டர் கிளார் அவனை பார்க்க வரா. நான் எப்படி ரிபான் ஆனேன்னு தெரியல, பட் அது ஒரு மைனர் டீட்டெயில் தான். இந்த இடத்துல மேஜிக் இருக்குது, அதை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அச்சோ நான் பாத்ரூம் போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கிங்டமோட டார்க் நைட்டா இருக்கிற ஃபேமிலியில நம்ம ஹீரோ பிறந்திருக்கான். பல ஜென்ரேஷன்ஸா எங்க ஃபேமிலி மேஜிக் என்ஹான்ஸ் வார்டை யூஸ் பண்றதுல ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஃபேமிலியோட நெக்ஸ்ட் லீடர் நான் கிடையாது. எல்லாரும் வேற ஒருத்தரை எதிர்பார்க்கறாங்க. நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னாடி இந்த திருடர்களை அவங்க பிஸ்னஸ் நல்லா போகுது போல அப்படின்னு நம்ம ஹீரோ சில திருடங்களை கொண்டுட்டு இருக்கான். இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இதுதான் என்னோட ஸ்லைம் ஸ்வாட், நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கவும், இவன் ஸ்ட்ராங்காக தெரியுறான்னு யோசிக்கிறான். பின்னாடி ஒருத்த வந்து ஃபைட் பண்ணா அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுக்கிறான். ஒருவேளை நீ ஸ்ட்ராங்காக இருந்தா அட்லீஸ்ட் 2 நிமிஷம் தாக்கு பிடிப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்றும் சாதாரண திருடம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவை வெட்டுறான். நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணது ஒரு ஃபேக்கான பெட் தான். அசால்ட்டா நம்ம ஹீரோவை கொண்டுட்டு, நீ 2 நிமிஷம் தாக்கு பிடிக்கல, கவலைப்படாதீங்க கேரேஜ்மேன், உங்களை கொண்டவங்களை நான் இப்போ பழி வாங்கிட்டேன், பதிலுக்கு இந்த காசெல்லாம் நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா இறந்து போய் டீகம்போஸ் ஆன மாதிரி ஒரு பாடி இருக்கு. ஆனா அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. இது ஒரு மேஜிக் ஓவர்லோட்னால இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் போடுறான். ஒரு மாசமா நம்ம ஹீரோ அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு வழியா அந்த மேஜிக் ஓவர்லோட கண்ட்ரோல் பண்றான். இந்த டீகம்போஸ் ஆன பாடியா இருந்தது ஒரு பொண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அந்த பொண்ணு கண்முழிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே, எமினன்ஸ் அண்ட் ஷேடோவா என்னோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற டைம் நம்ம ஹீரோ ஸ்டைலா போய் உட்காருதான். ஓ நீ கண்முழிச்சிட்டியா, அவன் கார்ஸ்ல இருந்து உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க தான் என்ன காப்பாத்தினதா அப்படின்னு கேட்கவும், ஆமா நீ கார்ஸ் செய்யப்பட்டிருந்த, நீ ஹீரோ வம்சாவளியில வந்த ஒரு பொண்ணு, டீமன் தான் உன்னை கார்ஸ் பண்ணிருக்கு. இந்த 3 ஹீரோஸ் வந்து டீமனை கொண்ட கதையை பத்தி கேள்விப்பட்டதில்ல, அது எல்லாமே உண்மைதான். இந்த 3 ஹீரோஸும் அந்த டீமனை கொல்றதுக்கு முன்னாடி அந்த டீமன் ஒரு சாபத்தை கொடுத்துருச்சு. ஹீரோ டிசெண்டன்ட் எல்லாரும் கார்ஸ் செய்யப்படுவாங்கன்னு. சில குரூப் அந்த டீமனை திரும்ப கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அவங்க தான் உன்னை இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா ஒரு கதை அடிச்சு விடவும், யார் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்கவும், அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு பாட்டில் நேம பார்த்து, அந்த குரூப்போட பேரு கல்ட் ஆஃப் டியாப்லோஸ், அவங்க தான் இறந்து போன டீமனை ரிவைவ் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் அதை தடுக்க நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் கடவுள் அவங்கள தடுக்க அனுப்பி வச்சிருக்காரு. மற்றவங்களை காப்பாத்துறது தான் என் வேலை. என்னோட பேரு ஸ்டைலிஷ் இல்ல, என்னோட பேரு ஷேடோ. ஷேடோவில் மறைஞ்சிருந்து ஷேடோவை டெஸ்ட்ராய் பண்ணுறவன். நீ என் கூட சேர்ந்துக்கிட்டுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என் உயிரை காப்பாற்றினவங்க நீங்கள், என் உயிரை கொடுக்கவும் உங்களுக்கு தயாராக இருக்கேன், கெட்டவங்க உயிரை எடுக்கவோ தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோனோட அந்த ஸ்லைமாவா கிட்ட கொஞ்சம் கொடுக்குறான். நம்ம எதிர்கள் பெரிய போஸ்டிங்க, மேபி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதை விட பெரியவங்களா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற மற்ற ஹீரோ டிசெண்டன்ட்டையும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ, சரி ஓகே பண்ணிக்கோ. நம்மளோட இந்த ஆர்கனைசேஷன் பேரு ஷேடோ கார்டன் அண்ட் உன்னோட பேரு ஆல்ஃபா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே 3 வருஷம் கடந்து போகுது. ஆல்ஃபா நிறைய பேரை கேதர் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு 13 வயசு ஆகுது. நம்ம சிஸ்டர் கூட வீக்கா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோ ரொம்பவும் ஸ்ட்ராங் தான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துருக்கேன். ஸோ நான் மேஜிக் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்காது, நியாயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பையன் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம சிஸ்டர் கிளார் யோசிக்கிறா. அவங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு மெய்ட் வந்து கூப்பிடுவோம். சரி இதுக்கப்புறம் நீ தனியா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் கிளம்புறா. நோபல்மேனோட பசங்களுக்கு 15 வயசு ஆயிடுச்சுன்னா கேபிட்டல்ல இருக்கிற மேஜிக்கல் நைட் அகாடமிக்கு போவாங்க. சிஸ்டரும் அதுல அப்ளை பண்ணியிருந்தா. ஆனா அதை ஜாயின் பண்ற டேட் அன்னைக்கு அவ காணாம போயிட்டா. நம்ம ஹீரோ சொல்றான், கிளார் ரொம்பவே ஸ்ட்ராங், அவளையே கடத்திட்டு போயிருக்காங்கன்னா வந்தவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா, ஒழுங்கா நம்ம பொண்ணை போய் கண்டுபிடிடா சொட்ட தலையா அப்படின்னு அவங்க அம்மா போட்டு அப்பாவை அடிக்கிறாங்க. வேடானி எனக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்லவும், சொல்லுங்க லார்ட் ஷேடோ அப்படின்னு கூட இருக்கவா சேஞ்ச் ஆகிறா. ஆல்ஃபா அவள மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுங்களை காப்பாத்தி ஷேடோ கார்டன்ல ஜாயின் பண்ண வச்சிருக்கா. சிஸ்டர் உயிரோட இருக்காளான்னு கேட்கவும், ஆமா கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் தான் அவளை ஹீரோ டிசெண்டன்ட் நினைச்சு கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு பீட்டா சொல்லவும், இப்பெல்லாம் இவங்க சாதாரண கடத்தல்காரங்களை கூட கல்ட் ஆஃப் டியாப்லோஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எல்லாம் நான் கிரியேட் பண்ண கட்டுக்கதை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டா, அவங்க லொகேஷன் தான் தெரியலன்னு சொல்லவும், ஹீரோ ஸ்டைலிஷா கத்தியை தூக்கி அந்த மேப்ல போடுறான். தப்பான இடத்துல குறிய மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அங்க தேடி பாருங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இந்த இடத்துல எதுவுமே இல்ல.
ஓ புரியுது. இந்த இடத்துல எதுவுமே இல்ல. அவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் இடம். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க லொகேஷனே கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் மை லார்ட் அப்படின்னு பீட்டா சொல்லவும், நல்லா நடிக்கிறா இவளுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மத்த 7 பேரையும் வர சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா வயலன்ஸ் எனக்கு பிடிக்காது, கிளார்க் ஆகணும் அப்படின்னு நம்ம கிக் பண்ணவா அவ டாஷ் பண்றா. மேஜிக்கை ரெஸ்ட்ரெயின் பண்ற செயின் இருந்து இதை நீ டாஷ் பண்ணியிருக்கனா சூப்பர் தான் நம்ம சொல்லவும், எல்லா விஷயங்களுக்கும் மேஜிக் பவர் அவசியம் இல்லைன்னு வா சொல்லவும், அப்பா கத்து கொடுத்தானான்னு கேட்கறான். இல்ல என்னோட பிரதர் அவன் கூட ஃபைட் பண்ணும்போது நான் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறேன் அப்படின்னு பா சொல்லவும், அப்படின்னா அவன் பிரதர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா அப்படின்னு அந்த கடத்தை நம்ம கேட்கவும், இல்ல ஆனா அவன் ரொம்ப வீக் தானே பா சொல்லவும், எதுக்கும் நான் அவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும்னு நம்ம சொல்லவும், சைனாவா உடச்சிட்டு என் பிரதர் மேல கைய வச்ச உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகுறா. அவன் மூஞ்சிலேயே கொடுத்துறான். மேஜிக் ரிஸ்ட்ரைனிங் செயின் இருந்து எப்படி வா வெளியே வந்தா, அவ பிளட்டை செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சார் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒருத்த வந்து இந்த பாஸை கூப்பிடுறான். ஒரு 7 பேர் திடீர்னு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணி நம்ம ஆளுங்களை அசால்ட்டா கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டே ஓடி வந்துட்டு இருந்தா. அவன் தலையும் துண்டா உருண்டு கீழே விழுது. நீங்க இல்ல யாரு எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு இந்த பாஸ் கேட்கவும், கல்ட் ஆஃப் டியாப்லோஸை பத்தியும் தெரியும், நீங்க டேமன் ரிவைவ் பண்ற ட்ரை பண்றீங்கன்னு தெரியும் அப்படின்னு ஆல்பாவும் மத்தவங்களும் சொல்லவும், கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் ரொம்பவே சீக்ரெட் ஆனது, அதை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்றான். நான் ஆல்பா அவனை அசால்ட்டா தடுத்துட்டு இருக்கா. அவன் பிளேட வச்சு பயங்கரமா வெட்டி இருக்கா. நான் உன்னை கொல்ல மாட்டேன் நீ உண்மையை சொல்ற வரைக்கும் அப்படின்னு ஆல்பா சொல்லவும், அவன் ஏதோ மாத்திர மாதிரி ஒன்னு எடுத்து சாப்பிட்டான். இப்போ அவன் பவர் ரொம்பவே அதிகமாகுது. திடீர்னு எப்படி ஸ்ட்ராங் ஆனான்னு ஆல்பா யோசிக்கிறா. அவன் தரையை உடச்சிட்டு தப்பிச்சு அங்க இருந்து ஓடவும், அவன் தப்பிச்சிட்டானேன்னு சொல்லவும், லார்ட் ஷேடோவை நோக்கி தான் போயிட்டு இருக்கான்னு ஆல்பா சொல்லவும், இப்படி நடக்கும் லார்ட் ஷேடோக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவர் உண்மையிலேயே ஜீனியஸ் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோ தொலைஞ்சு போய் வழி தெரியாம தேடிட்டு நிக்கிறான். நீ எப்படி இங்க வந்த, நல்ல வேலை ஒருத்தன் தான் இருக்கான், ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு அவன் போய் ஃபைட் பண்ண போனா நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். ஆல்பாவோட உன்கிட்ட மேஜிக் அதிகமா இருக்கலாம், ஆனா அதை உனக்கு ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல, நான் உனக்கு கத்துறேன். லெசன் 1, உன்னோட லெக்ல மேஜிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். லெசன் 2, ஸ்பீடா இருக்கிறதுனால எதிரியை தோக்கடிக்க வெப்பன் கூட தேவையில்லை. லெசன் 3, நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை வெட்டுறான். இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பனன்ட் முன்னாடி நான் இவ்வளவு வீக்கா ஃபீல் பண்ணதே இல்லை. நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த வேர்ல்டோட டார்க்னஸ் ரொம்ப ஆழமானது நம்ம சொல்லவும், நான் அதை விட இன்னும் ஆழமா போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் வச்சிருந்த எல்லா டேப்லெட்ஸையும் போட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுதான். அவன் அப்ப கூட நம்ம ஹீரோ அவனை ஈஸியா தடுத்துட்டு இது சீரியஸ் ஆகுறதுக்கான நேரம் அப்படின்னு அவனோட ஸ்வாட வர வைக்கிறான். இந்த பையன் இவனோட மேஜிக் மட்டும் ஸ்ட்ராங் இல்ல, இவனோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை வெட்டவும், இந்த உலகத்தோட டார்க்னஸ்க்கு முன்னாடி நான் தோத்துட்டேன், ஆனா இந்த பையன் ஒருவேளை இவனால மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போறான். அவனோட செயினை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிடுறான். ஒரு கடத்தல்காரனா இருந்தாலும் இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் கிளார் அங்கிருந்து தப்பிச்சு அவளோட வீட்டுக்கு வரா. அதுக்கு அடுத்த நாளே கேபிட்டல்ல இருக்கிற அகாடமிக்கு எதுவும் நடக்காத மாதிரி கிளம்பி போயிருக்கா. கிளார் நைட் அகாடமிக்கு கிளம்பிட்டா. இன்னும் 2 வருஷத்துல எப்படியும் நானும் போயிருவேன். பட் அது வரைக்கும் ஆல்பாவையும் அந்த பொண்ணுங்களையும் வச்சு என் ஷேடோ இன் எமினன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. லார்ட் ஷேடோ நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஆல்பா சொல்லவும், இது கிளம்ப போறீங்களா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இது குட் பை சொல்றதுக்கான நேரம் அப்படின்னு ஆல்பா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த லைஃப்ல நம்ம ஹீரோவோட பேரு சிட் காகணும் அப்படிங்கிறது தான். எமினன்ஸின் ஷேடோவா மாறணும், ஹீரோய்க்கா ஏதாச்சும் சும்மா பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்ட் ஆஃப் டியாப்லோங்கிறவங்க கெட்டவங்க, நம்ம அவங்க எல்லாரையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சும்மா தான் சொல்லியிருப்பான். பட் உண்மையிலேயே கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் அப்படிங்கிறவங்க டீமனை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்பாவும் மத்த பண்ணுங்களும் அது உண்மைதான் நம்பி அதை பத்தி தேடி பார்க்கும்போது ஏன்ஷியன் டெக்ஸ்ட்ல உண்மையிலேயே கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் இருக்கு. அந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் இப்பவோ டீமனை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்பாவும் மத்தவங்களும் உண்மையிலேயே அந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸை நம்ம தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொன்னா, ஏன் உருட்ட என் கிட்டயே உருட்டுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டான். இனிமேதான் கதை சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.